கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்களுக்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நானும் சரி, என்னுடைய ஊழியக்காரர்களும் சரி, குழுவாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், இந்த வேதாகமம் என்பது என்ன? வேதாகமத்தின் மூலியமாக ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் அநேக பயத்தோடு, கேள்விகளோடு, தடுமாற்றத்தோடு, கலக்கத்தோடு இந்த வேதாகமத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் என்னை தட்டுகிறது. சோர்ந்து போன என்னை தட்டி எழுப்புகிறது. அதுல உயிருள்ள வார்த்தைகள்ங்க. நான் எப்பொழுதுமே ஒரு வசனத்தை நான் சுட்டி காண்பிப்பது உண்டு. நீதிமொழிகள் 4:20, 21, 22. என் மகனின் வார்த்தைகளுக்கு கவனி, செவிசாய், உன் கண்களை விட்டு நீங்காதிருப்பதாக இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அன்பு, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிற அந்த வேதாகம் புஸ்தகத்தில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அது நம்மளை சோர்விலிருந்து மீட்கிறது, பய உணர்விலிருந்து நீக்கிறது, பலவீனத்திலிருந்து தூக்கி எடுக்கிறது. அதனால தான் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மற்ற ஊழியக்காரர்கள், சக ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கிறேன். எல்லாம் நான் பார்க்கிற பேசுகிற வாலிப சகோதர சகோதரிகளிடத்துல, சிறுவர்களிடத்துல எப்படியாவது நீ பைபிள் வாசிடணும், ஒரு கொஞ்ச நேரம் நீ ஜெபிச்சணுங்கிறத சொல்லி கொடுக்குறோம். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம், 3 நேரம் சாப்பிட்றோம். அது எதுக்கு? சரீரத்திற்காக, சொந்த சரீர பலனுக்காக, ஆவிக்குரிய உணவுக்காகத்தான் நாம் வேதத்தை வாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே வேத வாசிப்பு என்பது கடமைக்காக வாசிக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா அது ஒரு வேலை மாதிரி, பைபிள் வாசிக்கணுமா, ஜெபம் பண்ணுமான்னு சொல்லி கடமைக்காக அது ஒரு வேலை மாதிரி அவங்க செய்வாங்க. இல்லைங்க, பிலிப்பியர் புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார், ஆசையாய் தொடர்கிறேன். அந்த ஆசை இருக்கணுங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 28வது வருடத்திலே இந்த ஊழியத்தை நான் செய்யும்படி காலெடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய முதல் நாளில் இருந்து ஆசை தாங்க. ஆசையாய் இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், ஆசையாய் பிரசங்கிக்கிறேன். சரீர பலவீனங்கள் இருக்கதான் செய்கிறது. சில நேரங்கள் பேசி பேசி தொண்டையெல்லாம் புண்களாக இருக்கிறது. ஆனாலும் ஏசப்பா பத்தி பேசுறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்க. பிரசங்கம் பண்ணுவது ஆசையாய், பிரசங்கம் பண்ணுவது சந்தோஷம். பைபிள் வாசிப்போது ஆசைய, என்ன அற்புதம் ஏசப்பா செஞ்சிருக்கிறார், எவ்வளவு உற்சாகங்க. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும்படி உங்களை பழக்குவீங்கள். அது ஒரு அவசியமானது. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பை நான் எப்படி பிரித்து கொள்ளுவேன்? ஒரு நாளைக்கு ஒரு 5 சங்கீதங்கள் வாசிக்க நான் பிரயாசப்படுகிறேன். 5 சங்கீதம் ஒரு நாளைக்கு வாசித்தீங்கன்னா, 1ஆம் தேதியான 1லிருந்து 5 சங்கீதம் வரைக்கும், 2ஆம் தேதினா 6ஆம் சங்கீதத்திலிருந்து 10ஆம் வரைக்கும், 3வது நாள்னா 11லிருந்து 15 வரைக்கும், 5 வாசிங்க. என்னங்க வெட்டியா முடிக்க போறீங்க? ஒரு 5 அதிகாரத்தை வாசிக்க வேண்டியதானே. நீங்க 5 சங்கீதம் வாசித்தீங்கன்னா அப்படிதாங்க பூஸ்ட் கொடுத்து அப்படி எந்திரிச்சிருவீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி நிறைய பேருக்கு தேவை இருக்கு, சூடா. அதை விட சூடானது சங்கீத புஸ்தகங்கள். உன்னை தட்டி எழுப்பிடும், அந்த நாள் ஃபுல்லா ஒன்று உற்சாகமா வச்சிருக்கும். நீங்க ஒரு டீ காஃபி குடிச்சிங்கன்னா அது ஃபியூ மினிட்ஸ் தான் அது உங்களை உற்சாகப்படுத்தும். ஆனா வேத வசனம் உங்களை நாள் ஃபுல்லா உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கும், உங்களை பலன் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 5 சங்கீத வாசித்தீங்கன்னா அந்த மாசத்துக்குள்ள சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் வாசித்து முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் புஸ்தகம் வாசித்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், கிராமத்துல உள்ளவங்க நீங்க உருட்டுருவீங்க. அல்லேலூயா. அதுல ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்மோடு கூட பேசும், நம்மளை உருவ குத்துகிறது, நம்மளை ஆண்டவருக்கு நேராக கூர்மைப்படுத்துகிறது.
ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள்லாம் மாசத்துல ஒரு நீதிமொழி புஸ்தகம் ஃபுல்லா வாசிச்சிடலாம். அல்லேலூயா. இன்னும் நான் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு வாரத்துக்கு ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்க பிரயாசப்படுகிறேன். முதல் வாரம் மத்தேயு ஃபுல்லா வாசிப்பேன், 2வது வாரம் மார்க் ஃபுல்லா, 3வது வாரம் லூக்கா ஃபுல்லா, 4வது வாரம் யோவான் ஃபுல்லா. அல்லேலூயா. நீங்களும் பிரயாசப்படுங்க. இது மாசம் மாசம் இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வருங்க. சுவிசேஷ புஸ்தகத்தை மாசம் மாசம் வாசிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தை நமக்கு கண்ணாடி போல காண்பிக்கிறது. என்னோடு கூட வருகிற அந்த இயேசுவால் என்ன செய்ய முடியும், என்ன அற்புதங்களை செய்ய முடியும் என்ற கேள்விக்கு அது பதிலாக இருக்கும். அல்லேலூயா. அதற்கு பின்பாக நீங்கள் பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு விரும்புகிறபடி நீங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், என்னுடைய வேதாகமத்தை வாசிக்கும் போது எனக்கு உற்சாகம் தருகிறது. இன்றைக்கு உங்களுக்காக செய்திக்காக நான் ஆயத்தப்படும் போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். பாருங்களேன், அதுல நான் எப்பொழுதுமே ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது இன்றைக்கு இயேசுவால், என்னோடு கூட இருக்கிற இயேசுவால் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும், அவரால் என்ன செய்ய முடியும் எனக்கு என்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறேன். பாருங்க, 8ஆம் அதிகாரம் ஒரு நல்ல ஒரு எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிற டானிக்குங்க. அல்லேலூயா. முதல்ல பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்குது, குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். அல்லேலூயா. அவன் சரீரம் எல்லாம் குஷ்டம். பாருங்க, அவனுடைய ஜெபம் என்பது ஒரு வரி ஜெபம் தான். ஆனால் அந்த ஜெபத்துல எல்லாம் அடங்கி இருக்கிறது. கருத்து இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அவ்வளவுதான். ஏசப்பா அற்புதம் செஞ்சுதான் ஆகணும், செயல்பட்டு தான் ஆகணும், தொட்டுதான் ஆகணும். அந்த வாசிக்கிறேன் மத்தேயு 8ஆம் அதிகாரம், நீங்க வாசி பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். என்ன ஜெபங்க, ஒரு வரி ஜெபங்க. உமக்கு சித்தம்னா என்ன தொடுங்க. இப்படி சொன்னா ஆண்டவர் தொடாம எப்படிங்க இருப்பாரு? அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தோடு கேட்கிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். அவரை நீங்க நம்பணுங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கணும். நீங்க குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல வருகிறான். பாருங்க, முதல்ல ஆண்டவரை தேடணும். என்னுடைய சரீர வியாதிக்கு அவர்தான் சுகம் தர முடியும். முதல்ல உங்களுக்கு எண்ணம் வரணும். எண்ணம் வந்தா போதுமா? இப்ப சாப்பிடணும்னு சொல்லி எண்ணம் வந்துட்டு, சரி சாப்பிட போகணும்னு நினைச்சு எண்ணம் வந்துட்டு சும்மாவே கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறையுமா? பிரயாசப்படணும். இல்ல, அந்த சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு போகணும், கேட்கணும், எல்லாம் நீங்க கொஞ்சம் வேலை பார்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, அட்டை சோம்பேறிகள் இருந்தா எப்படிங்க? எனக்கு எப்பொழுதுமே ஒரு அசரியாங்கிற ஒரு தாத்தா சொல்லுவாரு, கிறிஸ்தவங்க நிறைய பேரு வாழைப்பழ சோம்பேறிகள் பாரு. உங்களுக்கு தெரியுமா வாழைப்பழ சோம்பேறி கதை தெரியுமா? ஒரு கிராமத்துல பெரிய ஒரு பஞ்சம் இருந்திருக்குது. அங்க சாப்பாடே கிடைக்கல, உணவு பஞ்சம், எல்லாரும் பட்னியா இருக்கிறாங்க ஒரு வாரமா. திடீர்னு ஒரு நற்செய்தி வந்திருக்குது. யாரோ ஒரு புண்ணியவான்கள் மந்தையில் பொது இடத்துல வாழைப்பழ சூறு போடுறாங்கன்னு சொல்லி ஒரு நற்செய்தி வந்திருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு வேணுமோ வாங்க, வாழைப்பழம் சூறு போடுறோன்னு சொல்லி. அந்த செய்தியை கேட்டு சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் புடிங்க அடிச்சு ஓடுறாங்க. ஆனா என்ன போல ஒரு சோம்பேறி அங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இலை நீ வரலையா? அங்க வாழைப்பழ சோறு வேணும், உனக்கு பசிக்கலையாடா? நமக்கு இன்னைக்கு தாண்டா நல்ல விஷயம் வந்திருக்கு, நல்ல செய்தி வந்திருக்கு, வாடா போவன்னு இருக்கான். இல்ல, பசிக்குது, மயக்கமா வருது, என்னால தாங்க முடியல, ஆனா எனக்கு நீ ஒரு உதவி செய்வேன்னு கேட்டிருக்கேன். என்ன உதவி? அந்த வாழைப்பழம் உரிச்சு போடுறாங்களா உரிக்காம போடுறாங்களான்னு போய் பார்த்துட்டு வான்னு இருக்கான். ஏன்டா அப்படி கேட்குற? இல்ல, நான் இங்க இருந்து வரணும், வந்துருவேன், வாழைப்பழத்தை உரிக்காம போட்டாங்கன்னா கீழே குனியணும், அப்ப அதுக்கடுத்து 4 வாட்டி வாழைப்பழத்தை உரிக்கணும். இம்புட்டு பெரிய வேலை பாருங்க. இந்த கையில இருக்கிற இங்க இருக்கிற வாழைப்பழத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் வாயில வைக்கணும். அது எவ்வளவு கஷ்டங்க. அதான் அட்டை சோம்பேறிங்கிறது. நான் என்ன செய்வேன்னா, அப்படி இருப்பேனா, அப்படியே வாழைப்பழம் விழுந்துச்சுன்னா நான் முழங்கிட போறேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு வேணும், ஆனா என்னால பிரயாசப்பட முடியாது. பாருங்கள், அவன் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான் தன்னுடைய அற்புதத்திற்காக. இயேசுவை சந்திக்க நேரம் பார்க்கிறான்.
அல்லேலூயா. ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் பயன்படுத்துகிறான். அன்பு சகோதரிய சகோதரியை, உங்களுக்கு தருணங்கள் எப்பொழுதும் கிடைக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவர் அவைலபிளாக இருக்கிறார். உங்க மனசுல இந்த அற்புதத்தை ஏசப்பாட்டதான் வாங்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வரணும், ஒரு விருப்பம் வரணும். அதுக்கு நீங்க பிரயாசப்படணும், மெனக்கெடணும். அல்லேலூயா. அண்ணா குழந்தை வேணும் குழந்தை வேணும்ட்டு அவ பாட்டுக்கு சாப்பிடாம இருக்கிறா, சஞ்சலப்படுறா, மிகுந்து அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன பிரயோஜனங்க? நீங்க பிரயாசப்படவன்மா. அவள் புறப்பட்டு போய் அங்கு அழுது பொருதனை செய்து கண்ணீரோடு இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கிறாள், அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார். அந்த குஷ்டரோகி தருணத்தை பயன்படுத்தி ஆண்டவரால் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறான். எனக்கு சித்தம் உண்மை சுத்தமாகு. இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரர், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருக்கலாம், ஆண்டவர் இவங்களுக்கு தான் அற்புதம் செய்வேன், இவங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னா கிடையாது. ஆண்டவர் கேட்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்வாருங்க. ஆமென். இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை, குஷ்டரோகி சம்பவத்தை வாசித்த உடனே என்ன உற்சாகப்படுத்து. ஐயோ, எங்க அப்பாவால ஒரே நிமிஷத்துல வியாதியை சுகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. நான் விடுவேனா? எனக்கு ஏதாவது தேவைன்னு ஆண்டவர் அந்த குஷ்டரோகிகளுக்கு அந்த அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு தாங்க அப்படி சொல்லவே இல்லைங்க. அன்பு சகோதரனே, இந்த ஏசப்பா தான் உன் பக்கத்துல இருக்க. நீங்க கேளுங்க. நானும் எனக்கு தேவையானதை இன்னைக்கு கேட்கிறேன், நீங்களும் கேளுங்க. காசா பணம் அங்க வாயாங்க விளைக்க போகுது. இப்ப அவன் ஜெபம் பண்ற ஜெபம் என்ன? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான். இது சொல்றதுக்கு என்னங்க? நிறைய பேருக்கு அதுக்கு நான் சொல்ல, அதெல்லாம் கிறிஸ்தவங்க சாமிட்ட நான் எதுக்கு சொல்ல, அவர்னா சாமியா? என்னங்க இது? சொல்லி தொலைங்க, சொல்லி பாருங்களேங்க. இப்படி எல்லாம் நான் கிராமத்துல உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். காசை பணமா வாய வலிக்க போது சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீ பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு 4 வார்த்தையை சொல்லுங்க. என் பிள்ளைக்கு கடன் அடையணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா வரணும், என் பிள்ளையோட எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், என் சரீரத்துல இருக்கிற வியாதி சுகமாகணும், எங்க வீட்டுல இருக்கிற இந்த நபருக்குரிய இந்த வியாதி சுகமாகணும் சொல்லுங்க. ஏசப்பா ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. ஏசப்பா இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. பாருங்கள், இந்த குஷ்டரோகி எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் தொடர்ந்து வாசித்தப்ப அடுத்த ஆள் பாருங்க, 100க்கு அதிபதினு ஒருத்தர் வர்றாரு. அவரு பாருங்க, தனக்காக ஏசப்பாட்ட வரல, தன்னோடு இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்காக ஏசப்பாட்ட வர்றான். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க பயங்கரமா அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என்னை எலியாவை போல மாற்றும், எலிசாவை போல மாற்றும். அதெல்லாம் விடுங்க. நம்ம எலியா போல மாறுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் வருஷம் ஆகணும். நம்ம உருப்படணும் இல்லைங்க. நம்ம சவால் விட்டு அக்னினால பதில் எடுக்கிறாப்புல நம்ம ஜெபத்துல வளர்ந்துருக்கிறோமா? அந்த அற்புதம் நம்மகிட்ட இருக்குதா? அந்த வரங்கள் இருக்குதா? அதெல்லாம் விடுங்க. அடுத்து கட்டாயம் எலியா போல அப்புறமேட்டு மாறும். முதல்லங்க இந்த 100க்கு அதிபதி போல நீங்க மாறுங்க. அல்லேலூயா. என் ஊழியக்காரங்கிட்ட சொல்றேன், முதல்ல 100க்கு அதிபதி மாதிரி மாறி தொலை நீ. முதல்ல அவனுக்கு இருக்கிற விசுவாசம் வர்றங்க. அவன் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். வேலைக்காரனுக்காக இயேசுவை பார்க்க வருகிறான், மெனக்கெடுக்கிறான், நேரம் எடுக்கிறான். அவன் ஆண்டவர் சொல்றார், நான் உன் வீட்டுக்கு வர்றேன்பாங்கிறார். உடனே நம்ம எல்லாம் வாங்கன்னு ஒரு பேனர் கட்டி பிளக்ஸ் வச்சு கூப்பிட்டு போயிருவோம். இவன் நினைச்சிடான், நீங்க ஒன்னும் வீட்டுக்குன்னா வர வேண்டாம், நீங்க சும்மா ஒருத்த வார்த்தை இங்க இருந்து சொல்லுங்க ஏசப்பாங்கிறான். என்ன விசுவாசம்! ஆண்டவர் ஆச்சரியப்படுறாருங்க. அன்பு இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரி, என்றைக்காவது ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தி இருக்கீர்களா? உங்க ஜெபத்துல ஆண்டவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாரா? உங்களுடைய வேத வாசிப்புல ஆண்டவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாரா? ஒரு ஏழை விதவை ஏசப்பாட்ட வந்து காணிக்க கொடுக்கிறார். தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஜீவனத்துக்கு என்று வைத்ததும் காணிக்கப்பட்டோம்னா ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துறாரு. நான் சொல்றேங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தணும், ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணணும், ஆண்டவரை உங்க பக்கம் திருப்பணும். அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு ஆண்டவர், ஐயோ இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட அற்புதம் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆச்சரியப்படுறாரு பாருங்க. அவனுடைய அந்த நம்பிக்கையின்படி, விசுவாசத்தின்படி ஆண்டவர் வேலைக்காரனை தொடுகிறார். வீட்டுல வந்து கேட்டா எப்ப இவனுக்கு சுகமாச்சு, அந்த நேரத்தை கணக்கு பார்க்கிறான். ஏசப்பா எப்ப சொன்னாரோ அந்த நேரத்துல ஆண்டோடைய வல்லமை வேலைக்காரனை தொடுதுங்க.
அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே 100க்கு அதிபதி போல விசுவாசத்தோடு யாருக்காக நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மீது என் ஆண்டவருடைய வல்லமை தொடும் ஐயா. இப்பொழுது தொடும், இந்த நேரத்திலே தொடும். அவங்க பலவீனங்கள் நீங்குவார்கள். ஒருவேளை படுத்த படுக்கைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுவதாக. காது கேட்காத செவிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. பேச முடியாத நாவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசும்படி நாவின் கட்டுக்கள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. முடவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடப்பார்களாக. ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு இந்த அதிகாரத்தை பார்த்த உடனே, இந்த ஏசப்பா, என் கூட இருக்கிற ஏசப்பா வேலைக்காரன சுகப்படுத்துறார் 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை பார்த்து. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து வாசிக்கிட்டே போனா இவங்க 2 பேருங்க, அவங்க சர்ச்சுக்கு வராதவங்க, புரட்சாதிகள். ஆனா பின்னாடி எனக்கு ஒரு சம்பவத்தை அதை பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியம். பாருங்க, ஆண்டவர் தம்மோடு இருக்கிற சீசர்களை படகுல கூட்டிட்டு போறார். நீங்க 22, 23 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற. அதற்கு இயேசு, மரித்தோரை அடக்கம் பண்ணப்பட்டு நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்களுக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினாலும் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். சீசர்களை கூப்பிட்டு வாப்பா போவோம் அப்படின்னு சொல்லி பிரயாணப்படுறாரு. அங்க அலைகள் எடுக்கிறது, காற்று அடிக்கிறது. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற ரியாக்ஷன் 25 வசனம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அவங்கள பார்த்து சொல்றாரு, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி அகற்றார். பாருங்க, முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த அதிகாரத்துல, குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து விசுவாசத்தோட அற்புதத்தை வாங்கிடுறாங்க. 100க்கு அதிபதி வாங்கிடுற. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கே வராதவங்க. ஆனா கூடயே இருக்கிற சீசர்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க பயப்படுறாங்க. என்னங்க இது? அருமையான இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, நீங்கள் கிறிஸ்தவ நண்பர்களா? உங்களுக்கு குஷ்டரோகிட்ட இருக்கிற விசுவாசம் இருக்குதாங்க, 100க்கு அதிபதியிட்ட இருக்கிற விசுவாசம் இருக்குதாங்க. பாத்தீங்களா? ஆண்டவர் இவர்களை அதட்டுகிறார், அவங்கள பாராட்டுறார். 100க்கு அதிபதி பாராட்டுறார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு காணலைங்கிற இவங்களை அதட்டுறார். அற்ப விசுவாசிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூடவே நடக்கிறீர்கள். இவங்க என்ன வேடிக்கை தெரியுமாங்க? குஷ்டரோகியை சுகமாக்கின போது இவங்க கூட தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 100க்கு அதிபதி சம்பவத்திலையும் இவங்க பார்த்துக்கிட்டே பார்த்து நம்பிக்கை வரல. நீங்க எத்தனை வருடம் இந்த இயேசுவை பின்பற்றுகிறீர்கள், இயேசுவை பின்தொடர்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆனா உங்களோட விசுவாச கண்கள் திறந்து இருக்குதாங்க. இன்றைக்கு ஐயோ மடிந்து போகிறவனுக்கு கவலை இல்லை என்ற புலம்பலோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நான் சொல்றேன், இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 3 வித அற்புதங்களை செய்கிறார். குஷ்டரோகியின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். 100க்கு அதிபதி மற்றவங்களுக்காக ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒருவேளை அவங்க செல்கிற கப்பல் அலைகள் மோதுகிறது, காற்று அடிக்கிறது, ஆண்டவர் சொன்ன உடனே அமைதல் வருதுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கப்பல், உங்கள் பிசினஸ் கப்பல் எல்லாம் ஒருவேளை அழக்களிக்குதா, 3ஆம் பல இருக்கிற, ஒண்ணும் பயப்படாதீங்க, புலம்பாதீங்க, புலம்புறத விடுங்க. ஆண்டவர் இவங்க சொல்றாரு, அற்ப விஷயம் ஏன் பயப்படுங்க, ஏங்க பயந்து தொலைறீங்க? ஏசப்பன் நம்ம கூட தான் அங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த நாளை அப்படி தொடங்குங்க. இந்த செய்தியை கேட்கிற இனி அப்படி தொடங்குங்க. பாருங்க, இதை படிச்சு முடிச்ச உடனே 3 சம்பவத்தை மனசுல எழுதிட்டுங்க. இந்த எழுதிட்டு, ஏசப்பா என் கூட வருகிற ஏசப்பா என்னெல்லாம் செய்ய முடியும்? குஷ்டரோகியை சுகப்படுத்த முடியும். 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை மடி ஏலக்கான சுகப்படுத்த முடியும். படகு முங்குற அந்த படகை ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? முங்காம பாதுகாக்க முடியும். காற்றையும் கடலை அதற்ற முடியும். அப்படி சொல்லி பிரயாணம் பண்றேங்க. நான் அப்பப்ப ஊழிய பாதைகள்ல நிறைய அன்றைக்கு ஏதாவது சின்ன சின்ன நெருக்கங்கள் வரும்ல, நான் அப்படி பார்ப்பேன். நான் சொல்ற பிரசங்கம் தெரியுமா? ஏசப்பா வலது பக்கத்துல இருப்பார். கர்த்தரின் வலது பாசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அப்ப என்ன செய்ய தெரியுமா? பிரச்சனை வரும்போது இப்படி பார்ப்பேன். ஏசப்பா, அந்த குஷ்டரோகியை சுகமாக்குன ஆண்டவரை நீங்க தானே என் கூட தான் இருக்கீங்க. அப்ப சரியாயிரு, இது சரியாயிரு.
அந்த 100% விசுவாசத்தை கனப்படுத்தி சுகப்படுத்துறீங்களே, நீங்க என் கூட தான் இருக்கீங்க. காற்றின் கடலை அதட்டி அமைதல் படுத்தின ஆண்டவர் நீங்க என் கூட தான் இருக்கீங்க. இந்த விசுவாசத்தோட அப்படி போகணுங்க. நீங்க வீட்டு விட்டு கிளம்பும் போது பிசினஸ்க்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, என் கூட வருகிற பிரயாணம் செய்கிற இந்த இயேசுவால் எனக்கு என்ன செய்ய முடியும், என்ன அற்புதத்தை செய்ய முடியும், அந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு போடுங்க. 27 வருடம் முடிஞ்சு 28வது வருடமாக அந்த ஊழியத்தை செய்கிறேன். இந்த வேதாகமம் சொல்லி கொடுக்கிற அந்த அற்புதம், அதே அற்புதம் என் வாழ்க்கையிலே நடக்கிறது, என் மூலியமாக ஊழிய பாதையில் நடக்கிறது. அதே அற்புதத்தை உங்களுக்கும் என் ஆண்டவரால் செய்ய முடியும். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை மக்கள் நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் அப்பா. இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு கூட இருக்கிற சீசர்கள் அவிசுவாசத்தோடு கூட பயப்படுகிறார்கள். ஆனால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட, ஒருவேளை உம்மை சாராத குஷ்டரோகியும் 100க்கு அதிபதியும் அற்புதத்தை ருசி பார்க்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த குஷ்டரோகியின் மூலியமாக பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். 100க்கு அதிபதி மூலியமாக பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஒருவேளை சீசர்கள் பயந்தார்கள், ஆனால் நீ இயற்கைகளுக்கு ஆண்டவரை கற்றளை கொடுத்து அதை அமைதிப்படுத்தின அந்த பாடத்தை நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளட்டும். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதத்தை செய்வீரார். இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். வியாதிகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரும்புகிற நல்ல அரசாங்க வேலை வருவதாக, தடைபட்ட பணங்கள் ஐஸ்வர்யம் இயேசுவின் நாமத்தினால் வருவதாக. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.